மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷர் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். கலாத்தியர் 6:7. இந்த கால வேளையில ஒரு முக்கியமான விஷயத்தை வேதத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பதிய பண்ண விரும்புகிறார். என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு எதை செய்கிறோமோ அதையே நமக்கும் செய்யப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியர் பெரிசியரை எதிர்த்து போர் செய்யும் பொழுது பேசேக்கை ஆண்ட அதோனி பேசேக் என்கிற அந்த ராஜாவை பிடித்து அவனுடைய கால்களில் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அந்த ராஜா சொல்லுகிறான், நான் 70 ராஜாக்களை பிடித்து அவர்களுடைய கைகள் மற்றும் கால்களுடைய பெருவிரல்களை தரித்து போட்டு நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு சரி கட்டினார் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு எப்படி எதை செய்கிறோமோ அதையே நமக்கும் செய்யப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினார், யாக்கோபு தன் மாமனால ஏமாற்றப்பட்டார். நீதிமொழிகள் புத்தகம் 22:8 அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியை விதைத்தார், நீதியின் தேவன் என்னப்படுகிறார். நன்மையை விதைத்தார், நன்மைகளின் தேவன் என்று அறியப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அன்பை விதைத்தார், அன்பின் தேவன் என்று எண்ணப்படுகிறார். ஆக நாமளும் நீதியை விதைத்து நன்மைகளை விதைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே கலாத்தியர் 6:8 மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் மாம்சத்தின் அழிவை அறுப்பார்கள், ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவினாலே நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நன்மைகளை விதைத்து ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம். நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசுவின் நாமத்தில் இந்த கிருபாசனத்தினால் வருகிறோம். தகப்பனே, நாங்கள் நன்மை செய்யும் போது நன்மை பெற்றுக் கொள்கிறோம். வேதத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மைகளை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. காண்கிற கேட்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மறக்காதீங்க, எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம். மே காட் பிளஸ்.